ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேய் படத்துல இன்வெஸ்டிகேஷன், ஒரு பேய் கதையோட ஆரம்பத்தை தேடி போகக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் நிறைஞ்ச ஹாரர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த மாதிரி வார்னிங் நான் எந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தெரிய வரும்போது ஒரு விதமான பயம் உங்களை போட்டு ஆட்களும். அந்த ஒரு பயத்துக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு எழுத்தாளர். உண்மையா நடந்த பேய் கதைகளை விசாரிச்சு அந்த நாவலா எழுதக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த பொண்ணுடைய அபார்ட்மெண்ட்ல அவ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான அமானுஷம், அதை பத்தி நம்ம ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட இந்த இடத்துல இருந்து இந்த படமே ஆரம்பிக்குது. அது ஒரு சாதாரணமான அமானுஷம், ஆவி, பேய் அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் அந்த பேய்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதையுடைய தொடக்கத்தை தேடி இந்த பொண்ணும் இந்த படத்துடைய ஹீரோயினும் அந்த அபார்ட்மெண்ட் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு தேடி போக அவங்களுடைய தேடல் க்ளூ மேல க்ளூ பிடிச்சு அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பேயுடைய தொடக்கம் அவங்களுக்கு தெரிய வரும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கும் பாருங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பேய் கதையை ஒரு டிடெக்டிவ் மூவி ரேஞ்சுக்கு க்ளூ மேல க்ளூவை பிடிச்சு இன்ட்ரெஸ்டிங்கா தரமா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2015 ரிலீஸ் ஆன இன்வெர்சிபிள். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே தூக்கத்துல இருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு முழிப்பு வர ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தான் முழிச்சிருக்கான். யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி, முறைகிட்டு இருக்க மாதிரி. சோ அந்த சவுண்டை நோக்கி இந்த பையன் நடக்க ஆரம்பிக்க ஆக்சுவலி இந்த சின்ன பையனுடைய வீடு இது கிடையவே கிடையாது. ஒரு ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிலேட்டிவ் வீடு. சம்மர் வெக்கேஷனுக்காக தான் இந்த தீவுல இருக்கக்கூடிய வீட்டுக்கு இவன் வந்திருக்கான். இந்த தீவுல இந்த வீடு கட்டினதுக்கு முன்னாடி இது ஒரு சுரங்கமா இருந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த வீடு இங்க கட்டப்பட்டிருக்குது. சோ அப்படிப்பட்ட வீட்டுல இப்ப இந்த சின்ன பையனுக்கு ஒரு விதமான குரல் கேட்க அப்படியே அந்த குரல் கேட்கக்கூடிய ரூம்குள்ள போயிட்டு கதவு ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது ஒரு கருப்பு எரிஞ்சு போன உருவம் அப்படியே தவழ்ந்து இந்த சின்ன பையன் கிட்ட வந்து எரிஞ்சு போன கையால இவனை தொட பார்க்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அதுல இந்த படத்துடைய ஹீரோயினான இந்த கதையை ஒருத்தங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரு புத்தகத்துல இடம் பெறக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை எழுந்தது இந்த படத்துடைய ஹீரோயினான இவங்க ஒரு ஹாரர் எழுத்தாளர். ஹாரர் கதைகளை நிறைய எழுதக்கூடியவங்க. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க ஒரு பத்திரிகைக்காரங்க. இவங்களுடைய பத்திரிகையில தான் இவங்களுடைய கதைகள்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை ஒரு புது கதையில நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த பத்திரிகை லேடி பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபேமஸ். அதனால அவங்க கதைகளை படிக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க பார்த்த அமானுஷங்களை லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இவங்க கதைகளையும் எழுதுவாங்க. சோ அப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் இப்ப நம்ம ஹீரோயின் கைக்கு வர வீட்டுக்கு வந்து அதை வழக்கமா ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிக்கும் போது தான் ஒரு லெட்டர் இவங்களை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைக்குது. போட்டோஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. இது அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூபோன்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ இவங்க இந்த லெட்டரை படிக்க அந்த கூபோன்ற பொண்ணை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த கூபோன்ற பொண்ணு ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்திருக்கா. அதுக்கப்புறமா வந்து தனியா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல 202 அப்படின்ற ஒரு ரூம்ல வந்து இவ ரூம் எடுத்து தனியா தங்க ஆரம்பிச்சிருக்கா. பட் இவ தங்கின நாள்ல இருந்தே ஒரு விதமான ஒரு அமானுஷமான சவுண்ட். அது என்ன சவுண்ட் அப்படின்னா ஒரு துணி வந்து தரையில தேஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சவுண்ட். இவ போயிட்டு உடனே அந்த ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி தேடிலாம் பாக்குறா. பட் யாருமே அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் அந்த சவுண்ட் இவளுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க இவ என்ன பண்ணிருக்கானா அந்த ரூம் ஒரு போட்டோ எடுத்திருக்கா. அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. இப்போ அந்த போட்டோவை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னது இந்த போட்டோல டாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க இவங்க பிராக்டிகலான ஒரு ஆன்சரை கொடுக்குறாங்க. கண்டிப்பா கேமரா லென்ஸ்ல டஸ்ட் இருந்திருக்கும், அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சில பேம்ப்ளெட்ஸ் எடுத்து காட்டுறதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்டும் இவங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு ஒரு பிளாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்களா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கூபோ கூடிய கதைக்குள்ளேயே போறாங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்க திடீர்னு ஒன்னா லைட்டை போட்டு டக்குன்னு டோரை ஓபன் பண்ணி பாத்துருக்கா. அப்போ ஒரு துணி தரையில தெரிஞ்சிட்டு போற மாதிரியான ஒரு காட்சி பாத்துருக்கா. ஆக்சுவலி அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா கிமோனோன்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான உடை. அவங்க நாட்டுல அவங்க கல்ச்சர்ல போடக்கூடிய ஒரு பாரம்பரியமான பெண்கள் உடை. அந்த உடையில இருக்கக்கூடிய ஷால் மாதிரியான ஒரு பகுதி தான் தேஞ்சிட்டு போச்சு. அது தேய்ற சவுண்ட் தான் எனக்கு கேட்டுட்டு இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப நம்ம கூபோ லெட்டர்ல எழுதியிருக்க. கூடவே அடிஷனலா இன்னொரு விஷயத்தையும் அவ மென்ஷன் பண்ணிருக்கா. அது என்னன்னா அந்த கிமோனோன்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் உடை அது வந்து பாத்தீங்கன்னா தரையில தேய்ற அளவுக்குலாம் இருக்காது. சோ என்னுடைய கெஸ் படி யாராச்சும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தூக்குல தொங்குனா மட்டும்தான் அந்த மாதிரி அந்த ஷால் கீழே தொங்கிட்டு தேஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூபோ லெட்டர்ல எழுதியிருக்க. இதை படிச்ச நம்ம ஹீரோனுக்கு இப்ப டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கதையை இவங்க படிச்சிருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல சவுண்ட் கேட்டதா இவங்களுடைய வாசகர் ஒருத்தங்க இவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பாங்க. சோ அது நம்ம ஹீரோனுக்கு ஸ்ட்ரைக் ஆன உடனே டக்குன்னு அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிச்சு படிச்சா நம்ம கூபோ இருக்கக்கூடிய அதே அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் பேர் ஒக்காயா. அந்த அபார்ட்மெண்ட்ல இதே கதையை ஒரு அம்மா லெட்டர்ல எழுதி போட்டிருக்காங்க. அந்த கதையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல 405 ரூம்ல இருந்திருக்காங்க. இவங்களுடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கூபோ இருக்காங்களே ரூம், அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ரூம். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குடும்பம் குடி வந்ததுல இருந்து அவங்களுக்கும் இதே மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் சீலிங்கே பார்த்துட்டு இருந்திருக்கா. இதை பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு தடவை விளையாடிட்டு இருந்தப்போ அவளுடைய பொம்மையை ஒருத்தங்க தூக்குல தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தொங்க விட்டு கையில ஆட்டி விளையாடிட்டு இருந்திருக்கா. இதை பார்த்த அவங்க அம்மா நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த விஷயத்த லெட்டர் போட்டிருப்பாங்க. பட் இங்க கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம கூபோ இருக்கிற ரூம் வந்து 202, ஆனா இந்த அம்மா இருந்தது 405. 2 பேருக்கும்
அப்படி சேமான இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது, அப்போ ஒருவேளை அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக, அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கூபோ கூட இவங்க சேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மேல் ரூம்ல இருந்து அந்த அம்மாவுடைய குடும்பம் அவங்கள பத்தி விசாரிக்க சொல்றாங்க நம்ம கூபோவை. நம்ம கூபோ வந்து அடுத்த நாளே அந்த ரூம்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த அம்மா போன வருஷமே பயத்துல இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த கூபோவும் போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளாட் மேட்ச் எல்லாம் வந்து கேட்கறா. இந்த பில்டிங்ல ஏதாச்சும் அமானுஷமா நடந்திருக்கா, யாராச்சும் செத்துருக்காங்களா, கொல்லப்பட்டிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படிலாம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து இவ கேட்கறா, இதுக்கு முன்னாடி ஏன் ரூம்ல யாராச்சும் தங்கி இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, இருந்தாமா ஒரு பையன், ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, 6 மாசத்துலயே காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர, உடனே கூபோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது சூசைட் நடந்திருக்கா, மர்டர் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கார்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு, என்னடா இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூபோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி புதுசா கூடி வந்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அவங்க கூடி வந்திருக்காங்க. அதுல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூபோவை பார்த்துட்டு கேட்கிறாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்காமா, ஏன்னா இவ்வளவு சீப்பான வாடகையோட எங்கேயுமே அபார்ட்மெண்ட் கிடைக்கலையே, அதான் கேட்கிறேன் அப்படின்னு மாதிரி கேட்க, எனக்கும் அந்த டவுட் இருந்துதான் சார், இப்பதான் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டு வரேன், அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்பனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் உள்ள போயிட. இது எல்லாத்தையுமே நம்ம கூபோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. இதுக்கடையில நம்ம ஹீரோயின் ரைட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பிளாட் அவங்க வீடு கட்டுறதுக்காக பாக்குறாங்க. இந்த பக்கம் தொடர்ந்து கூபோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. அவளுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியும் எப்படிமா தேடி எப்படியோ இதுக்கு முன்னாடி இவளுடைய ரூம்ல குடியிருந்த அந்த பையன் அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா. அவன் பேர் கிச்சுக்காவா. அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறது தெரிய வந்து அங்க போயிட்டு அந்த பையனை பத்தி விசாரிக்க, அங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கூபோக்கு தெரிய வருது. அந்த கிச்சுக்காவான்ற பையன் ரொம்பவும் நல்ல பையனும் திடீர்னு ஒரு நாள் பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர, இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆக, பட் அவன் தூக்கு மாட்டிட்டு இறந்து போனது அந்த அபார்ட்மெண்ட்ல கிடையாது. நம்ம கூபோ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல ஒரு 6 மாசம் தங்கி இருக்கான். அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டு வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல இவன் தங்கி இருந்திருக்கான். அங்கதான் இவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர, அந்த அட்ரஸ் வாங்கிட்டு இப்ப நேரா கூபோ அங்க போயிரு. அங்க போய் பார்த்தா ஒரு வயசானவங்க, அவங்க தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க. அவங்க கிட்ட போயிட்டு கிச்சுக்காவை பத்தி விசாரிக்கும் போது அவங்களுமே அதை தான் சொல்றாங்க, ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப நல்ல பையன், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம கூபோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பாத்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமாமா ஒரு விஷயம் நடந்தது. அவன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டானா, அப்பப்போ என்கிட்ட வந்து சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க அழுதுட்டு இருக்காங்களா, சத்தம் போட்டு இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாமா. அவன் சாகுற நாள் அன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பாட்டிமா ஒரு இன்சிடென்ட் சொல்ல, அன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி இந்த பாட்டிமா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஜன்னல்ல ஒரு உருவம், வேற யாருடைய உருவம் கிடையாது, இந்த கிச்சுக்காவாவுடைய உருவம் தான். அவன் நின்னுகிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். மறுபடியும் குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்த இவங்க, என்னப்பா இந்த ராத்திரில நீ வந்து இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை விலகிட்டு பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னா அது ஒரு கனவு. சரி கெட்ட கனவு ராத்திரில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டப டப டபான்னு கதவு தட்ட சவுண்ட் கேட்டிருக்குது. இவங்க ஒரு பயத்தோடவே போயிட்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. அங்க நின்னுட்டு இருந்தது கிச்சுக்காவா தான். மறுபடியும் வந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க, இங்க பாருப்பா ராத்திரி டைம் ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம், இப்ப நீ கிளம்புன்னு சொன்னோன்னா அவன் போயிட்டு இருக்கான். சரி அவன் போயிட்டான், நம்ம படுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பினா இவங்க பெட்ரூம்குள்ள பேய் மாதிரி நின்னுகிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல, இவங்க பயத்தோடவே மறுபடியும் முழிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இதுவுமே ஒரு கனவு தான். ஏன்னா இது இந்த பையன் தொடர்ந்து கனவுல வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு வீடியோ போற நேராவே போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போனா, அவனோட ரூமுக்கு வெளியில என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உள்ள அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கான். இதுதான் நடந்த ஒரு விஷயம். இது அப்படியே கூபோ கிட்ட சொல்லிக்கிட்டு அவன் தங்கி இருந்த ரூமை காட்டுறாங்க. அதுல இப்போ ஒருத்தன் கூடி இருக்கான். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா, இந்த கிச்சுக்காவா சூசைட் பண்ணிட்டு இறந்து போனது தெரியுமா, அதனாலதான் எங்க வாடகை சீப்பா கிடைக்குது, எனக்கு அதை பார்த்தெல்லாம் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு வந்து நம்ம கூபோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஒருவேளை அவனுடைய ஆவிதான் என்ன ஹார்ன் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு ரொம்ப தெளிவா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உன்னுடைய அபார்ட்மெண்ட்ல நீயும் இதுக்கு முன்னாடி அந்த மேல் வீட்டுல இருந்த அம்மாவும் பார்த்தது அந்த கிமானாவும் சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு தூக்குல தொங்கிட்டு இருந்தவங்க தான். சோ கண்டிப்பா அந்த பேய் ஒரு பொம்பளை. சோ கண்டிப்பா அந்த பையன் கிச்சுக்காவா கிடையவே கிடையாது. ஒருவேளை அந்த பையனையும் ஏன் அந்த பேய் வந்து ஹார்ன் பண்ணிருக்க கூடாது, அதனால அவன் வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் தூக்கு மாட்டி இறந்திருக்க கூடாது. சோ நம்ம போக வேண்டியது அந்த உண்மையான பேய்க்கு பின்னாடி, அந்த பேய் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட. சரின்னு சொல்லிட்டு நம்ம கூபோவும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இப்ப ரூமுக்கு வந்தா, அப்ப பக்கத்து பிளாட்டுக்கு புதுசா குடி வந்தாங்களா அந்த குடும்பம். அதுல இருந்து அந்த லேடி ரொம்ப பயந்த மணிக்கு அப்படியே வெளியில வந்து இங்க யாராச்சும் பக்கத்துல ரவுடி பசங்க இருக்காங்களா, எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி வீட்டுல தனியா இருக்கியா, உன் வீடு எரிய போகுது, எரிஞ்சு சாம்பலாக போறீங்க, எரிச்சு விட்டுருவேன், இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த பிளாட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதை கேட்டு ஷாக் ஆன கூபோ உடனே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல நடந்த அமானுஷத்தை பத்தி சொல்ல, அப்படின்னா இந்த அமானுஷமான விஷயம் உனக்கு மட்டும் நடக்கல, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் நடக்குது, அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை தெரிஞ்சா நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் பயங்கரமா இன்வால்வ் ஆக, இதுக்கடையில நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிளாட் வந்து பார்த்தாங்களே அது வாங்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இவங்க முறைப்படி இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து இந்த பூஜையெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு. பொதுவாகவே நம்ம ஒரு லேண்டை ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த லேண்டை ஆசையா வாங்கி பரம்பரையா வாழ்ந்து அந்த இடத்துல இறந்து போனவங்களுடைய கோவம், கிரட்ஜஸ், நிறைவேறாத ஆசை இது எல்லாமே வந்து அந்த மண்ணிலேயே புதஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் போக்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் நேரா வந்து கூபோவையே மீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன, இந்த அபார்ட்மெண்ட் இருந்த இடம் இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அந்த சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப காலகட்டமா இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் கட்டினதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க. சோ அவங்கள இந்த ஊருடைய ப்ளூ பிரிண்ட்ஸை வச்சுக்கிட்டு சில பல கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பார்க்கும்போது 2001 இந்த அபார்ட்மெண்ட் இங்க கட்டப்படுறதுக்கு முன்னாடி வெறும் பார்க்கிங்கா தான் இருந்திருக்குது. ஆனா அதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 91 இது வெறும் வெத்து லேண்ட் தான். இந்த ஒட்டுமொத்த லேண்ட்லயும் ஒரே ஒரு வீடு தான் இருந்திருக்குது. அதுல கொய்டான்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா இருந்திருக்காரு. அவருமே வந்து மர்மமான முறையில அவர் வீட்டு உள்ளே இறந்து போயிருக்காராம். 2 வாரம் கழிச்சு தான் வெளி உலகத்துக்கே தெரிய வந்துச்சாம். அப்படியா என்ன ஆச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு அந்த தாத்தா இறந்தது வரைக்கும் தான் தெரியுமா. அந்த தாத்தா யாரு, அவருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் பழைய ஆட்கள் யாராச்சும் இந்த ஊர்ல இருப்பாங்களே அவங்கள தான் நீங்க போய் பார்த்தாகணும். இந்த ஊர் தலைவரை நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே இந்த ஊருடைய தலைவரை அவங்க போயிட்டு மீட் பண்றாங்க. அந்த ஊர் தலைவருக்கு அந்த தாத்தாவை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி அந்த தாத்தா வந்து குப்பைகளை கலெக்ட் பண்ணக்கூடியவராம். எனது குப்பைகளை கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாமா அந்த ஆளுடைய வேலையை குப்பைமேட்ல இருந்து போயிட்டு குப்பைகள் எடுத்துட்டு வந்து, அதுவும் அவருடைய ஹாபிலாம் கிடையாது, திடீர்னு அந்த வேலையை ஒரு நாள் ஆரம்பிச்சாரு. குப்பைமேட்டுக்கு போயிட்டு குப்பைகள் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்கவும் அடுக்கக்கூடிய ஒரு ஆள். சரி அவர் ஏதோ பித்து புடிச்சு போச்சு அதனால தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு வயசான காலத்துல இருந்தா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு நாள் நான் வாடகை வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வீடு முழுக்க ஏகப்பட்ட குப்பைகள் வீட்டை சுத்தி வீட்டோடைய செவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு வீட்டையே வந்து குப்பையில கட்டி வச்சிருந்தாரு அவரு. நானும் கூப்பிட்டு பார்த்தா இல்ல பேட் ஸ்மெல் வேற வந்துச்சு. நான் அந்த குப்பையில வருதுன்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதானா, அவர் எதனால சித்தாரலாம் தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்க தெரியாதுமா அப்படின்னு மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சரி அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த தாத்தா வீடுக்கு ஆப்போசிட்லயே 2 வீடுங்க இருந்தது. அதுல குறிப்பா ஒரு வீட்டுல ஒரு வயசான ஆயா இருந்திருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்களா, தரையில காது வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இமேஜினரி பூனை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ எப்ப பார்த்தாலும் தரையில காது வச்சுக்கிட்டு பூனை கிட்ட பேசுற மாதிரி பூனையை தேடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களாம். இதுல 3ஆவதா ஒரு வீடு இருந்துச்சுன்னு இவர் சொன்னார் இல்லையா, அந்த வீட்டுக்கு வரவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ காலி பண்ணிட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அங்கதான் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா அந்த 3ஆவது வீட்டுல அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபேமிலில ஒரு சின்ன பையன் இருந்தானா, ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவானா, அம்மாவை மாடியில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவானா, பெட் கொளுத்தி விட்டுருவானா, எல்லாருக்கும் போன் பண்ணி மிரட்டிட்டே இருப்பானா, உங்க வீட்டை கொளுத்திடுவேன் உங்களை கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பானா. இப்படி இந்த 3ஆவது வீட்டுடைய இன்சிடென்ட் கேட்ட உடனே நம்ம கூபோக்கு லைட்டா கொஞ்சம் முகமே மாறுது. ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க அவங்களுமே அப்படித்தானே சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் போன் பண்ணி எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒக்காயான்ற அபார்ட்மெண்ட் அந்த இடத்துல கட்டப்பட்டதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல மொத்தமா 3 வீடு இருந்திருக்குது. 3 வீட்லயும் சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இவங்க தேடி வந்த கேள்விக்கான பதில் இவங்களுக்கு இன்னுமே கிடைக்கல. சோ அதனால அவர்கிட்டயே கேக்குறாங்க அந்த 3 வீட்டுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் 70s இருந்து தாமா இந்த ஊர்ல இருக்கேன், அதுக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட. சோ இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச இவரை விட பழைய பீஸை நம்ம தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு வயசான போட்டோகிராஃபர் அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த தாத்தாவுடைய வீடுலாம் இருந்தது இல்லையா, அதுக்கும் முன்னாடி அங்க என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவர் அதுக்கும் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்து வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு குரூப் போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஒரு பணக்கார ஃபேமிலி அந்த லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி பேர் தான் டக்கானா. அந்த போட்டோல ஒரு வயசான லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டக்கானா. அந்த போட்டோ எப்ப எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்கானாவுடைய பொண்ணு ரைகோ அவங்களுடைய மேரேஜ்ல தான் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த மேரேஜ் முடிஞ்ச கையோட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த வீட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டக்கானா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமுக்கு போயிருக்காரு. அந்த சமயத்துல இந்த டக்கானா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம்ல தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணாங்களே அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸோட, அந்த கிமானோன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸோடவே இவங்க தூக்கு மாட்டிட்டு தொங்கிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கண்ணால பாத்திருக்காரு. அந்த கிமானோ ட்ரெஸ்ஸோட அந்த துப்பட்டா மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது கீழே வந்து புரண்டுட்டு இருந்திருக்கு. அந்த காட்சியை நமக்கு காட்டுறாங்க. சோ இந்த கிமானோடைய ஆவியை தான், இந்த காட்சியை தான் நம்ம கூபோ அவருடைய ரூம்ல பாத்திருக்கா. சோ கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அதான் கிடையவே கிடையாது. இந்த கதையை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் உருவானதுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதைனாலதான் அந்த பேயே உருவாயிருக்கும். ஆனா இவங்க தேடி போற கதையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க, மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்கல இருந்து இந்த கதை ஆரம்பிக்கல இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த டக்கானான்ற லேடி அவங்களுமே வந்து சூசைட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. சோ அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டக்கானாவை பத்தி விசாரிக்கும் போதுதான் டக்கானாவை பத்தி தெரிஞ்ச ஒரு வயசான ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. சோ உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ரொம்பவே வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணான ஓரளவுக்கு வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு டக்கானாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ தெரியுமே எனக்கு, என் ஃப்ரெண்டு ரைகோவுடைய அம்மா தான் டக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எஸ், இந்த டக்கானான்ற லேடி கல்யாணம் ஆச்சுல, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் இப்போ வயசாகி போயிருக்கிறவங்க. அவங்க கிட்ட டக்கானாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஒரு அமானுஷமான விஷயத்த அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு தடவை இவங்க 2 பேரும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப டக்கானான்ற பாட்டி இவங்களை பார்த்து, உனக்கு ஏதாவது குழந்தைங்க அழுகிற சத்தம் கேக்குதா, நிறைய குழந்தைகள்
குழந்தைங்க அழுகுறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் டக்கானா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல பக்கத்து வீடுன்றதே ஒண்ணு கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சு இவங்க பார்க்கும்போது அதுக்கும் பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருந்திருக்குது. இந்த டக்கானா பாட்டி இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவங்க பொண்ணு ரைகோ. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ரைகோ பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனால கர்ப்பமாயிருக்கா. அதை மறைச்சு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணி தான் அவளுக்கு இந்த கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய அபார்ட் பண்ணதுல இருந்து தான் அந்த குழந்தையுடைய பேய் இவங்களை ஹாண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரங்கள்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கதையை முடிக்க சோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கு கதைக்கான தொடக்கமே தெரிஞ்சு போச்சு. அந்த பேய் எங்க இருந்து வந்தது, அதோட ஒரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணிருக்காங்க, அந்த குழந்தையோட பேய் தான் வந்து ஹாண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரா கூபோடைய அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துறாங்க. அப்படி உள்ள வரும்போது தான் ஒரு விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. பக்கத்து வீட்டுல இருந்த அந்த ஃபேமிலி அவங்க வீட காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ எப்பமா இந்த வீட காலி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து இவங்க பார்த்துட்டு வந்த தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த கூபோ சொல்றா. என்னைக்கு நான் வந்து அந்த ரூம்ல வந்து அந்த தூக்குல தொங்கின பேய் இருக்கிற மாதிரி நான் பார்த்தனோ அப்பத்துல இருந்து அதை நான் ஸ்டோரேஜ் ரூமா தான் யூஸ் பண்றேன், அந்த ரூம் பக்கமே போல லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் இப்பதான் நம்ம ஹீரோயின் கதையை புட்டு வைக்கிறாங்க. சோ டக்கானான்ற பாட்டிக்கு குழந்தை சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு இல்லையா, அதனால அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கேட்ட அதே சவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான தாத்தாவுக்கும் கேட்டிருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்கு வீட சுத்தி குப்பைகளை வச்சு அடுக்கி வச்சிருக்காரு. சோ அதுக்காக தான் ஒரு குப்பைகளே அடுக்கிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பாட்டி கீழே வந்து காதை வச்சு பூனையை தேடுற மாதிரி தேடிட்டு இருந்திருக்காங்களே, அவங்களுக்குமே குரல் கேட்டிருக்குது. சோ இந்த மாதிரியே அந்த சாபம் தொடர்ந்து இருக்குது. அதுக்கப்புறமா கட்டப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கும் இது நடக்குது. இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா டக்கானாவுடைய ஆவியை நீ பாத்திருக்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த பையன் அவனுக்கு இந்த குழந்தைங்க அழுகிற சத்தம் அவனுக்குமே கேட்டிருக்குது. அதனாலதான் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட குழந்தைங்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சோ எல்லாமே வந்து அலைன் ஆகுது. சோ சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து காலி பண்ணப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையை அப்படியே ஃபார்ம் பண்ணி அந்த பத்திரிகையில பப்ளிஷ் பண்றதுக்காக கொடுப்பாங்களே. சோ அந்த லேடியை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட தர இந்த இடத்துல அந்த லேடிக்கு கதையில ஒரு டவுட் வருது. அந்த டக்கானான்ற பாட்டிக்கு குழந்தைங்க சவுண்ட் கேட்டுச்சு, அதனால அவங்க தூக்கு போட்டுக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க பொண்ணு வயிற்றுல இருந்து ஒரு குழந்தைய தான் அவங்க அபார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய குழந்தைங்களுடைய சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கதை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப சடனா பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு நபர் திரும்பி என்ன பேர் சொன்னீங்க, டக்கானா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுதெல்லாம் கேட்டு திரும்புறாரு. இவரு பேர் யாஷிகா, இவருமே ஒரு ரைட்டர். இவர் நம்ம ஹீரோனுக்கும் தெரிஞ்சவர் தான். எப்படி இருக்கீங்க யாஷிகா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரே டேபிள்ல இவங்க உட்காந்து பேச இவருக்கு அந்த டக்கானா பாட்டிக்கும் முன்னாடி நடந்த பல மேட்டர்கள் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவருமே அந்த மாதிரி ஒரு கதையை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்காக இவர் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயங்களை இப்ப புட்டு வைக்கிறாரு பாருங்க. பல திடுக்கிடும் தகவல்களை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தைகளுடைய அழுகைக்கான காரணம் அதுக்கு முன்னாடி அந்த ஏரியால சுத்திட்டு இருந்த குழந்தைகளை கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல எனது குழந்தைகளை கொலை பண்ணக்கூடிய சைக்கோ கில்லரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வர தமிழ் படமா இருந்தா இந்த இடத்துல தான் இன்டர்வல் விட்டுருப்பாங்க. ஆனா இது ஜாப்பனீஸ் படம்ன்றதுனால இன்டர்வல் விடாம கண்டினியூ ஆகுது. கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கூபோ வந்து புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டா. நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின பிளாட்ல ஒரு சூப்பரான வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. அங்க அவங்களுடைய ஆபீஸை வந்து செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கொரியர் வருது. அது வேற யாரும் அனுப்புனது கிடையாது. நம்ம யாஷிகான்ற ரைட்டர் அந்த லேண்ட்லயே இருந்த சின்ன குழந்தைகளை கொண்டு குவிச்சு அந்த சைக்கோ கொலைகாரி அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான் கொரியர் பண்ணி அமைச்சிருக்காரு. சோ இப்போ நல்லா நீங்க கதையை புரிஞ்சுக்கணும். இப்போ கூபோ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல அமானுஷங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல ஒரு 3 குடும்பம் இருந்திருக்குது. அந்த 3 குடும்பத்துக்கு முன்னாடி டக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைங்க அழுகிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்குது. சோ அதுக்கும் முன்னாடி நடந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ மிஸ்ஸாயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. 7 தடவை குழந்தை பெத்து எடுத்திருக்கா. பட் அந்த 7 தடவையும் அந்த குழந்தைங்களை அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்லயே வச்சு செதைச்சு கொண்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சைக்கோவை. அதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணி அந்த வீட்டையும் இடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயின் டீமுக்கு தெரியும். சோ இந்த பொண்ணு கொன்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களுடைய ஆவிகள் தான் இந்த சாபத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல அப்ப டக்குன்னு நம்ம கூபோ நிறுத்துறா. நம்ம இப்படிதான் நினைச்சு ஒவ்வொரு கதைக்கிட்டயா போய் நின்னுட்டு இருக்கோம். ஆனா இந்த கதை நீண்டுகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா அந்த சைக்கோ கொலைகாரி அந்த குழந்தைகளை கொன்னால அவளுக்கு ஏதாச்சும் குரல் கேட்டிருந்தா அதனாலதான் அந்த கொலைகள் எல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க சூப்பர். அப்ப அந்த கோணத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூபோ வந்து அந்த சைக்கோ லேடிக்கும் முன்னாடி அங்க யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண இங்க அந்த சைக்கோ பத்தி தகவலை கொடுத்த அந்த யஷிகான்ற ரைட்டர் அவர் வந்து நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு, வந்து டிஸ்கஸ் பண்றாரு. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த சைக்கோ கொலைகாருக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குது அந்த லேண்ட்ல. அதை பத்தி ஒரு சொல்றாரு. அதுல ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிறவங்க பைத்தியக்காரங்களா மாறி இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய வீடே ஒரு அசைலமா மாறி இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே குடும்பத்துல இருந்த டோமோ சுபுருன்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவன் என்ன பண்ணுவானா ஏதோ ஒரு குரல் கேக்குது, எரிச்சிடு சாகடிச்சிடுன்னு சொல்லிட்டு குரலா கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கொளுத்தி விட்டதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அந்த வீட்லயே ஒரு அறைக்குள்ள அடைச்சு வளர்த்திருக்காங்க. அவன் பாத்ரூம் கூட வெளியில வரக்கூடாது, வந்தா ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுடைய அறையிலேயே ஒரு பாத்ரூமே செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த டோமோ சுபுரு என்ன பண்ணுவானா அந்த பாத்ரூம் வழியாவே அண்டர் கிரவுண்ட் குள்ள இறங்கி அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா த்ரெட்னிங் பண்ணுவானா, பயமுத்துவானா, கொளுத்தி
விட்டுருவானா, இந்த மாதிரி வேலை எல்லாம் அவன் பார்த்துட்டு இருந்தான். இந்த மேட்ரு இப்ப இவர் சொன்ன உடனே டக்குனு இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் அவர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்து அதுல அந்த சைக்கோ கொலைகாரி அரெஸ்ட் பண்ணப்போ அந்த சைக்கோ கொலைகாரி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எனக்கு குரல் கேட்டுச்சு, கொன்னுடு எரிச்சிடுன்னு சொல்லிட்டு எனக்கு குரல் கேட்டுச்சு, அதனால தான் என் குழந்தைகளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இதே சாபம் தான் அந்த டோமோ சுப்ருன்ற பையனுக்கு இருந்திருக்குது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டோமோ சுப்ருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை இருந்திருக்குது, என்னடா இது இடியாப்ப சிக்கல் மாதிரி இழுக்கழுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாரு, அந்த டோமோ சுப்ரு அப்படின்ற சின்ன பையன். சோ அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனும் கோபோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டோமோ சுப்ருன்னு சொல்லக்கூடிய அந்த பையனுடைய கலர் இருக்கக்கூடிய கல்லறைக்கு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்லறையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மாங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மடத்தையும் அவங்க பாக்குறாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த டோமோ சுப்ரு பையனை பத்தி விசாரிக்க, அந்த டோமோ சுப்ரு பையனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க ஃபேமிலியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோமோ சுப்ருடைய ஃபேமிலியை பத்தி ஒரு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட 1930ல நடந்த ஒரு விஷயமா. அவங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த பிரச்சனைக்காக இந்த மடத்துல இருந்து சில புத்த பிஷுக்கள்லாம் போயிட்டு சில பூஜைகள்லாம் பண்ணிருக்காங்கமா, அவ்வளவு டீடைல் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எங்க போய் பூஜை பண்ணாங்கன்னு சொல்லும் போதுதான் இங்கதான் இது வரைக்கும் ஒரு லேண்ட், அந்த லேண்ட்ல நடந்த பிரச்சனைகள் முன்னாடி நடந்த பிரச்சனைகள் தான் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோமோ சுப்ருன்னு சொல்லக்கூடிய அந்த பையனுடைய ஃபேமிலி, அவங்களுடைய பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவுல இருந்து தான் அவங்க இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. சோ அங்க இருந்து தான் ஒரு சாபத்தை இந்த ஊருக்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர, இதை விடவே கூடாதுடா, இதோட தொடக்கம் எங்க இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே கிளம்பி அந்த தீவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இது வரைக்கும் நடந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ரூம் எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேடி வந்து அந்த சாபத்தை அவங்க ஊருக்கு கொண்டு வந்த அந்த ஃபேமிலி பேர் ஒக்கியாமா. அந்த ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவுல ஒரு மிகப்பெரிய கோல் மைன் இருந்ததான், அதாவது நிலக்கரி சுரங்கம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அந்த விபத்துல ஏகப்பட்ட பேர் எரிஞ்சு கருகி போய் இறந்து போயிருக்காங்க. அப்படி கருகி இறந்து போனவங்களுடைய ஆவி ஒட்டுமொத்தமா இந்த ஃபேமிலியை ஹாண்ட் பண்ணிருக்குது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துடைய தலைவர் காதுக்கு அந்த இறந்து போன எரிஞ்சு போய் இறந்து போன ஆவிகள் எல்லாமே வந்து எரிச்சிடு கொன்னுடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படியே சொல்லிட்டு இருந்ததுனால அவர் தன்னுடைய ஃபேமிலி மட்டும் இல்லாம அவங்க வீட்டு வேலையாட்களையும் சேர்ந்து எல்லாருமே சாகடிச்சிட்டு அவருமே இறந்து போயிருக்காரு. குறிப்பா இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாஷிகா ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இந்த தீவுல, அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். குறிப்பா அந்த குடும்பத்துடைய தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருகிய உருவம் வந்து தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து கொன்னுடு எரிச்சிடு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா தான் இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோன் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு கதை இந்த படத்துடைய தொடக்கத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு பழைய வீட்டுக்கு, ஒரு தீவுல இருந்த ஒரு பழைய வீட்டுக்கு போயிருப்பான். அங்க வந்து இதே மாதிரி ஒரு எரிஞ்ச உருவத்தை அவன் பார்த்திருப்பான். இது என்ன உங்க கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, இந்த கதை அவங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா அவங்களுடைய கதைகளை அவங்க எப்படி எழுதுவாங்க, அவங்க கதைகளை படிக்கக்கூடிய வாசகர்கள் இவங்களுக்கு லெட்டர் போடுவாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்த அமானுஷங்களை எழுதுவாங்க இல்லையா, அப்படிதான் ஒருத்தர் எழுதின லெட்டர்ல இந்த கதை இருந்துச்சு அப்படின்னு போது யார் எழுதிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இதே தீவுல ஒரு ஆள் இப்ப இருக்காரு. அவரு சின்ன வயசுல இவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த பேயை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காரு. அதை ஒரு எழுதி அமைச்சிருக்காரு. சோ உடனே நம்ம ஹீரோனை அவரை மீட் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவர் தான் ஆக்சுவலி அந்த சின்ன பையனை, இவர் சின்ன வயசுல லீவுக்காக இந்த தீவுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ இதெல்லாம் அவர் என்கவுண்டர் பண்ணிருப்பாரு, அதை லெட்டரா போட்டிருப்பாரு. சரி அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க இவரும் கை காட்ட, அப்ப அந்த மீட்டிங்ல இந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதை காட்டுறாங்க. இந்த ஊர் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒக்கியானா ஃபேமிலியோட டீடைல தெரிஞ்சுக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த சாபம் வந்து தொத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, ஆனா அதெல்லாம் இவங்க நம்புற மாதிரி இல்ல. தம்பி நாங்க நிறைய பேய் கதைகளை பார்த்துட்டோம், எங்களுக்கு இது முடிவு தெரியணும், இது எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த வீட்டுடைய அட்ரஸே உங்களுக்கு தெரியுமே, அந்த ஒக்கியானா ஃபேமிலியோட வீட்டு அட்ரஸே. சோ அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யாஷிகான்ற ரைட்டரு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூபா, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ராத்திரி டைம் இறங்குறாங்க. அப்படியே இறங்கி உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. நல்லா பாடஞ்சு போய் கிடக்குது, எல்லாமே போட்டபடியாவே இருக்கு. அப்பதான் உள்ள ஒரு விஷயத்த போய் இவங்க பாக்குறாங்க. அந்த விஷயத்து மூலியமா அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த கோல் மைன் இருந்த இடத்துல தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த கோல் மைன்ல இறந்து போனவங்களுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டையை ஹாண்ட் பண்ணிருக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த குடும்ப தலைவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாங்ஸ் எல்லாம் கூட்டு வந்து புத்தர்கள் எல்லாம் வழிபட்டிருக்காரு, எப்படியாச்சும் இந்த சாபத்துல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு யூஸும் இல்லாதனால இவர் சாத்தானையும் வழிபட்டிருக்காரு. பட் என்ன பண்ணியும் பிரோஜனம் இல்லாதனால தன்னுடைய குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் கொண்டுட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. சோ இதுதான் அந்த ஒக்கியானா குடும்பத்தோட சாபத்துக்கான தொடக்கம். அதாவது அந்த நிலக்கரி சுரங்கம் அதுக்குள்ள இருந்தவங்களுடைய ஆவி ஆத்மாக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சாபத்துக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி வந்த விடைக்கு ஒரு பக்காவான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் வீடு திரும்பிடுறாங்க. அப்படி வீடு திரும்பும் போது கூபா ஒரு திடுக்கிடும் தகவலை டிவில பாக்குறா. அது என்னன்னா ஒரு ஃபேமிலி இவங்க பக்கத்து வீட்டுல இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல அந்த ஹஸ்பண்ட் இருப்பான் இல்லையா, அவன் தன்னுடைய ஒய்ஃப் குழந்தைன்னு கூட பார்க்காம ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வருது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோனை மீட் பண்ணி கூபா மீட் பண்ணி பேசுறா. நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த குரல் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது, அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு, நான் வேற வீடு மாத்தணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே ஒரு சில நாட்கள் சாதாரணமா போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு ஒரு கால் வருது, எடுத்து அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு குரல், அந்த குரல்ல உன் வீட்டை எரிச்சிடு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு வர. அதே சமயம் அந்த தீவுல ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான் இல்லையா, அவன் தனியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நீயும் இந்த சாபத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருகுன உருவங்கள் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. கொன்னுடு எரிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை தரத்தரன்னு எடுத்துட்டு போக, இது இல்லாம இன்னொருத்தனையும் காட்டுறாங்க. நம்ம கூபோ வந்து ஒரு பையன் தூக்கு மாட்டின இறந்து போயிருப்பான் தெரியுமா, அந்த பாட்டியோடைய வீடு, அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க தெரியுமா. அப்போ அவன் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்கான்னு தெரிஞ்சு கூட அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் இருந்திருப்பான் தெரியுமா. அந்த பையன் இப்ப தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சீலிங்ல நம்ம டக்கான பாட்டி அந்த கல்யாண ட்ரெஸ்ஸோட தொங்கிட்டு இருக்க காட்சி அவனுக்குமே தெரிய வர, இந்த இடத்துல அப்படியே இந்த கதையை டைரக்டர் முடிக்கிறாரு. ஆக்சுவலி என்ன சொல்ல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஒக்கியானா ஃபேமிலியால வந்த சாபம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட யாரையுமே இந்த பேய் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிகிறாங்க. இந்த படத்துடைய மேக்கிங் நம்மள முதல்ல பயங்கரமா பயப்பட வச்சிருது. இது மட்டும் இல்லாம கடைசியில இந்த கதையை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே இந்த பேய் என்கவுண்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே ஒரு நிமிஷம் மனசெல்லாம் கதி கலங்குது. இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சிருக்கும், என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கதி கலங்க வைக்கக்கூடிய மூமெண்டோட இந்த படத்தை டைரக்டர் முடிச்சிருக்காரு. என்ன ஒரு வில்லத்தனம்ல. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்குமே வந்து ஐயோ அப்படின்னு தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.